ஜபம். ஸ்தோத்திர 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 ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உங்களுடைய சன்னிதானத்தில் வர கிருபை கொடுத்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நேற்றைய தினத்தில் இங்கே நடந்த ப்ரோக்ராம் அனைத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்தீர் சுவாமி. உமக்கு நன்றி. உங்களுடைய கிருபையை காண செய்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே இந்த ஓய்வு நாளிலே உண்மை அனுசரிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. எங்கள் சிந்தனைகளை நேர்மைப்படுத்தி தேவையில்லாத சிந்தனைகளை வெறுத்து உங்களுடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற கிருபையை கொடுங்க சுவாமி. இன்னும் வர இருக்கிறவர்களை சரியான நேரத்தில் கூட்டிக் கொண்டு சேருங்க சுவாமி. உங்களுடைய கிருபைகளோடு இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரும் உயிரில் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய கிருபையை நாங்கள் காணவுள்ள கிருபையை ஆண்டவரே, தேவ செய்து கொடுக்கிற மகனோடு நீர் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்திலே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் தொடக்கம் முதல் முடிவு வரை வீடுகளோடு இருக்க வேண்டும். உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். இயேசு நாமத்தில் இருக்கிறதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Maria,
ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் இந்தடியார் திருநாமத்தினாலே ஸ்தோத்திரம் செய்கிறோம் இந்தடியார் திருநாமத்தினாலே இன்றை தினமாகிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால் இன்றை தினமாகிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால் கந்தரின் கிருபையினாலே உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே கந்தரின் கிருபையினாலே உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் இந்தடியார் திருநாமத்தினாலே ஸ்தோத்திரம் செய்கிறோம் இந்தடியார் திருநாமத்தினாலே நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா நீரே அன்றி எனக்கு வேறொரு தேற்றமில்லை மரணி நீரே அன்றி எனக்கு வேறொரு தேற்றமில்லை மரணி ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் இந்தடியார் திருநாமத்தினாலே ஸ்தோத்திரம் செய்கிறோம் இந்தடியார் திருநாமத்தினாலே கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பாடல் எண் 21, பேஜ் நம்பர் 21, சாங் நம்பர். பாடல் எண் 21, 21. கர்த்தாவே, தேவர்கள் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர்
எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. பாடல் எண் 40 40. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அல்லேலூயா ஆராதனை உமக்கே,
உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. அசைவாடும் ஆவியே, தூய்மை ஆவியே. பாடல் 201. எல்லோரும் 201. எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, நமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா இடமசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரம்பிடுமே பலத்தின் ஆவியே. பலனடைய நிரம்பிடுமே பலத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே. அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே,
கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 பொழிந்திடும் உன்னதத்தின் வல்லமை ஆவியின் கட்டுகளை உடைக்கிற வல்லமை, நுகங்களை முறிக்கிற வல்லமை, சிறையிருப்புகளை மாற்றுகிற வல்லமை, இயேசுவின் வல்லமை. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலங்களில என் மத்தியிலிருந்து வல்லமை இறங்கி வருவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு விசையாய் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இயேசுவே, இயேசுவே, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தால் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. சித்தமே செய்து சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வருத்தங்கள், போராட்டங்கள் வாழ்க்கையில வந்த போதும், வியாதிகள், பலவீனங்கள் வந்த போதும் ஆண்டவரே எங்களை கைவிடாம விட்டுவிடாம இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்திருந்த ஸ்தோத்திரம். ஆண்டவரை தொடர்ந்து உமக்காயோட உமக்காய் வாழ குடும்பமாய் உங்களை சேவிக்க நாடுகளை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து குடத்தை ஆசீர்வதித்தார் ஆவியான தொடர்ந்து நிமிடத்திலே வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ரெண்டு வருடமாக சங்கீத பகுதியை வாசிச்சு நம்ம உட்கார்த்தான். சங்கீதம்
சங்கீதப்பகுதியை நம்ம வாசித்து உட்காரணும். 36 சங்கீதத்தை முறைமுறையாக வாசிக்கலாம். பிரதர் வந்து வாசிப்பாங்க, எப்படி வாசிப்பாங்க? சங்கீதம் 36. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானது என்று காணப்படும் அளவும் தனக்குத்தானே சுகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமும் வஞ்சகமும் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதையும் நன்மை செய்வதையும் விட்டுவிட்டான். அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நினைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரை மிருகங்களை காப்பாற்றுகிறேன். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிலையிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையும் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியை பாராட்டி அருளும். பெருமைக்காரரின் கால் என் மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பறக்கடிக்காமலும் இருப்பதாக. சேர்ந்து வாசிப்போம். அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தளர்ந்து போனார்கள். ஆமென். என்னோட வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வசனத்தை வாசிக்கிற, இதை கேட்கிற, இதை தியானிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்களை இந்த காலவெளியில நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவருடைய கிருபையினால இன்னைக்கு நாம் ஆலயத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 36 சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று நாம் அதனுடைய தலைப்பிலே பார்க்கிறோம். தாவீது வாழ்க்கையில அநேக பிரச்சனைகளுக்குள்ளே கடந்து போனான். மெயினா பார்த்தீங்கன்னா அவனுடைய சொந்த மாமன், அவனுடைய மனைவியினுடைய அப்பா, சொந்த மாமனார் சவுல் அவனுக்கு விரோதமாய் எழுப்பி நின்றான். அடுத்து அவனுடைய கூட இருந்தவங்க அவனுக்கு விரோதமாய் எழுப்பினாங்க. அடுத்தது அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு விரோதமாய் எழுப்பினாங்க. அடுத்ததாய் அவனோடு இருந்த யோவாப், அவனுக்கு உதவி செய்து கொண்டிருந்தவன், அவனை விட்டு விலகினான். அடுத்ததாய் பார்க்கும்போது அவனுக்கு ஆலோசனை சொல்லிக் கொண்டிருந்த அகித்தோப்பேல் அவனை விட்டு விலகி போனான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம உண்மையா நேசிக்கிறவங்க, நம்முடைய கஷ்டத்துல அநேகர் நமக்கு கூட இருந்திருப்பாங்க. அவங்க நம்ம என்ன நினைப்போம், கடைசி வரைக்கும் இவங்க எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, எனக்கு உதவியா இருப்பாங்க, நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னா நம்ம நிறைய நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சில நேரங்களில் பாருங்க, ஆண்டவர் நம்மை நடத்துகிற விதத்தை அவங்க அறியாம எப்ப பாரு இவங்க வாழ்க்கையில பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, இவங்க கூட இருந்தா நமக்கும் பிரச்சனை அப்படின்னு அவங்க நம்மளை விட்டு என்ன செய்துருவாங்க, விலகிடுவாங்க. விலகி போகிறது மாத்திரம் அல்ல, நமக்கு விரோதமாய் பேசுவாங்க. அதை தான் தாவீது சொல்லுகிறான். துன்மார்க்கனுடைய முதல் வசனம் வாசிங்க. 3வது வசனம். 4வது வசனம். பாருங்க, இதெல்லாம் அவனுடைய கேரக்டர். துன்மார்க்கனுடைய கேரக்டர் எப்படி இருப்பாங்களாம்? அக்கிரமத்தை, அந்த அருவருப்பை, அது போயிடும் கூட தெரியாம, அதை உணராம அதை தொடர்ந்து செய்வாங்களாம். துன்மார்க்கன் என்ன செய்வானாம்? துரோகம் பண்ணுவான். யாராவது துரோகம் பண்றாங்களா, யாராவது உங்களுக்கு விரோதமா துரோகம் பண்றாங்களா, ஸோ உடனே தெரிஞ்சுக்கோங்க அவங்களுக்குள்ள இருக்கிற சுபாவம் என்ன? துன்மார்க்க சுபாவம். கூட தான் இருப்பாங்க, கூட நீங்க பேசுறது எல்லாம் கேட்பாங்க. ஆனா அப்படியே ஆப்போசிட்டா கொண்டு போய் என்ன செய்துருவாங்க, சொல்லி கொடுத்துருவாங்க. இன்னார தெரியுமா, இன்னார் இப்படியெல்லாம் உங்களை பேசுறாங்க தெரியுமா அப்படின்னு போய் போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ நமக்கு அந்த காரியங்கள் அது நமக்கு தெரிய வரும்போது நமக்கு என்ன ஆகுது?
வருத்தம் உண்டாகுது இல்ல? இவ்வளவு நாள் கூட இருந்தாங்களே, இப்படி நமக்கு ஆப்போசிட்டா மாறிட்டாங்களே, இப்படி நம்ம போட்டு கொடுத்துட்டாங்களே, இப்படி யூதாஸ் மாதிரி காட்டு கொடுத்துட்டாங்களே அப்படி நம்ம வருத்தப்படுகிறோம். ஆனா அவங்க கேரக்டரே அதான், அதை மாற்றவே முடியாது. அப்ப நமக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல சுபாவத்தை கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்ல வேண்டும். அவன் அப்படி சொன்னாலும் கூட அவன் என்ன சொல்கிறான்? 5ஆம் வசனத்துல என்ன சொல்கிறான் பாருங்க. கிருபை, கிருபை ஆண்டவரே உங்க கிருபை வானங்களிலே விளங்குகிறது. 7ஆம் வசனம், ஆண்டவரே உமது கிருபை எவ்வளவு அருமையானது. 10ஆம் வசனம், பாருங்க. முதல்ல சொல்றோம் நம்முடைய கிருபை வானங்களுக்கு மேலானது. 2வது சொல்லுகிறான் நம்முடைய கிருபை அருமையானது. 3வது சொல்லுகிறான் உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபை உமது நீதியை ஆண்டவர் பாராட்டுகிறார். உம்மை அறிந்தவர்கள் மேல், உம்மை அறிந்த அவருடைய நாமத்தை அறிந்த நம்ம மேல ஆண்டவர் தமது கிருபைய நீதியை பாராட்டுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு நாம ஜீவனோட இருக்கிறோம், ஜீவனோட இருக்கிறோம். ஆகவே இந்த நல்ல தேவனுக்காக எவ்வளவு துன்மார்க்கர்கள் நமக்கு விரோதமான துரோக பேச்சுகள் பேசினாலும் இந்த நல்ல தேவன் இந்த நாள் வரை உங்களை என்ன நம்முடைய குடும்பத்தை கைவிடாம விட்டு கொடுக்காம சத்துரு தொடாம இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்தாரே. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. சாட்சி நேரம், நீங்க சாட்சி சொல்லலாம், வசனம் சொல்லலாம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. அந்த வார்த்தை நடக்க போகுது. ஸ்தோத்திரம். நம்மள எழுந்து நெஞ்சு பாடலை பாடுவோம். நாளைக்கு ஆராதனைக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கலாம். கைவிட மாட்டார். யார்
நல்ல பிதாவே, எடுத்து படைத்த காணிக்கைக்காக கேட்கப்படுற தேவனுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அமுக்கி குளித்து சரிந்து விடும்படி மடிகளில் அளந்து போடும் கொடுங்களும் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதி. ஆண்டவரே, குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும். ஆத்திரமல்ல, இப்பொழுது உங்களுடைய ஜீவனோட வார்த்தை மூலமாய் என்னோட எங்களோடு பேசும். கர்த்தருடைய கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆம். என்ற வண்ணமாய் ஒரு பிரசங்க வாக்கியத்தை வாசிட்டு நம்ம உட்கார்லாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் எல்லாம் சேர்ந்து வாசித்து உட்காரலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது. அடுத்த வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்மாணமாயும் வெளியிறக்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கண்களை முடித்து வைப்போம். நல்ல பிதாவே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் சமூலமும் சத்தியமாக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் மூலம் என்னோடும் எங்களோடும் கற்று இடைபெறுவதாக நாங்கள் உமக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் உமக்கென்று உண்மை உத்தமாய் வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்ந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு அருமையான வேத பகுதி இந்த எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்கள். எப்பவுமே நீங்கள் கர்த்தரோட வார்த்தை என்று வரும்போது இந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது என்ன சொல்லப்படுகிறது? தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கிறதா? ஜீவனும் வல்லமை உள்ளது. 4 காரியங்களை அந்த வசனத்துல அவர் சொல்லுகிறார். முதலாவது, தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. இரண்டாவது, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. பாருங்க, முதல்ல வல்லமை உள்ளது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, ரொம்ப ஷார்ப்பானது. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதா? ரொம்ப கூர்மையானது, ரொம்ப கருக்கானது. பாருங்க, பொதுவா கத்தினா மடிவி போடும். நம்ம ஒரு பொருளை வெட்ட வெட்ட அது என்ன பண்ணிடும்? மழுங்கும். ஆனால் தேவனோட வார்த்தை வெட்ட வெட்ட ஷார்ப்பாகிட்டே இருக்கும். அந்த மாதிரி உள்ளது தேவனோட வார்த்தை. அப்போ முதல்ல கர்த்தரோட வார்த்தை வல்லமை உள்ளது. ரெண்டாவது, கர்த்தரோட வார்த்தை எப்படிப்பட்டது? ரொம்ப கூர்மையானது, ரொம்ப கருக்கானது. மூன்றாவது, கர்த்தரோட வார்த்தை எப்படிப்பட்டதா? ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறது. அப்படியே டீப்பா குத்தும். பாருங்க, தேவனோட வார்த்தை எப்படி குத்துமா? மேல குத்திட்டு போகாது, அப்படியே டீப்பா குத்தும். ஒரு சின்ன தப்பு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம் பாருங்க, ஏதாவது ஒரு வார்த்தை அன்னைக்கு தான் படிப்போம், இல்லைன்னா அப்பதான் பிரசங்கம் கேட்போம். அப்படியே ஸ்ட்ரைட்டா அந்த வார்த்தை நம்ம நெஞ்சுக்கு வரும் இல்லையா? அப்ப அந்த வார்த்தை வரும்போது நமக்குள்ள என்ன உண்டாகும்? ஐயோ, தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளாய் உண்டாகிறது. வெளியில பார்த்தா ஒன்றும் தெரியாது, ஆனா அது ஆவிக்குரிய பட்டயம். கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அது ஆவிக்குரிய பட்டயம். அது அப்படியே ஸ்ட்ரைட்டா வரும் பாருங்க, நெஞ்சுக்கு நேரம் வரும், சிந்தைக்கு நேரம் வரும். நீ தவறு பண்ணிட்ட, நீ பொய் சொல்லிட்ட, நீ தேவையில்லாம பேசிட்ட, நீ தேவையில்லாம சண்டை போட்ட, நீ தேவையில்லாம கோவப்பட்ட, நீ தேவையில்லாம அடம்பிடிக்கிற, இந்த மாதிரி தான் வரும் கர்த்தருடைய வார்த்தை. உருவ குத்துகிறதாயும். நான்காவது என்ன செய்யுமா? கர்த்தருடைய வார்த்தை யோசனைகளையும் அப்படியே ஒன்று கொண்டா செப்பரேட் பண்ணி காட்டும். வகை அறுப்பது, இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை செப்பரேட் பண்ணி காட்டும். நம்ம எல்லாத்தையும் போட்டு நம்முடைய நினைவுகளை எண்ணங்களை வண்டல் மாதிரி குழம்பிட்டு இருப்போம். எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அவியல் கூட்டு மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர், உனக்குள்ள இந்த குணம் இருக்கு, உனக்குள்ள இந்த குணம் இருக்கிறது, உனக்குள்ள கோபம் இருக்கு, எரிச்சல் இருக்கு, உனக்கு உன்னால சில விஷயங்களை உன்னால தாங்க முடியல, நீ சில விஷயங்களை ரொம்ப வெடிச்சிடுற, நீ சில விஷயங்களை ரொம்ப கோபப்படுற, எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வாரு? நினைவுகளை வகையறுத்து சொல்லுவார், வசனங்களை கொண்டு சொல்லுவார். இந்த பக்தி போதாது, இந்த ஜெபம் போதாது,
இந்த ஆராதனை போதாது, இந்த பரிசுத்தம் போதாது, இந்த வேத வாசிப்பு போதாது. பரிசுத்தவான்களை பாரு. நம்ம தாவீதை குறித்து யோசிக்கும் போது வேதத்தின் காரியங்களை பார்க்கிறோம். தானியேலை யோசிக்கும் போது அவனுடைய ஜெப வாழ்க்கையை பார்க்கிறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நாம பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டத்திலையும் ஆராதித்து அவருடைய ஆராதனையை பார்க்கிறோம். ஒண்ணுமே இல்லாத நிலைமையில, எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில யோபோட விசுவாசத்தை பார்க்கிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாம் இழந்து போறான், ஆனால் அவன் நம்பிக்கை மட்டும் இழக்கவே இல்லை. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, படிக்கும்போது நமக்குள்ளே ஒரு ஏக்கம் உண்டாகிறது. நானும் என்ன செய்யணும், இதை போல மாறணும். ஆவியானவர் பேசுவார், நம்முடைய இருதயங்களோடு பேசுகிறவர். அவர் நம்முடைய இருதயத்தின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் வேதம் இப்படி 4 காரியங்களை கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறது. ஏனென்றால் சகலமும், அடுத்த வசனம் என்ன சொல்றது, 13ஆம் வசனத்துல, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும், எவ்வளவுதான் விலையேற பெற்ற வஸ்திரங்களை தரித்துக் கொண்டாலும் எல்லாமே அவருடைய கண்களுக்கு முன்பாக எப்படி இருக்கிறதா, நிர்வாணமாயும் வெளியரங்கமா இருக்கு. அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது. அவருக்கே நாம் நடப்போட்டி வேண்டும். அதனாலதான் ஒவ்வொரு சின்ன தவறுகள் வாழ்க்கையில வரும்போது என்ன செய்யணும், உடனே ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டேன், டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு மன்னிச்சிருங்க. இனிமே நான் இந்த தப்பை செய்யாதபடிக்கு நீர் என்ன பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவருக்கு நாம் கணக்கு ஒப்பிக்க வேண்டியதா இருக்குது. அப்படியானால் கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த ஒண்ணை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது, ஜீவனும் வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது. விக்டோரியா மகாராணியார் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்முடைய நாட்டிற்கு, இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு காரணமா இருந்தவங்களே விக்டோரியா மகாராணியார். இப்ப சமீபத்தில் மறைச்சு போனாங்க இல்லையா, போன வருஷத்துக்கு முதல் வருஷமா எலிசபெத் மகாராணியார் இல்லையா, அவங்க அம்மாவுக்கு அம்மா சரிதானே, இவங்களே 90 வயசு இருந்திருக்காங்க. இந்த பாட்டிக்கு, இந்த அம்மாக்கு அம்மா விக்டோரியா மகாராணியார். அந்த விக்டோரியா மகாராணியார் பாருங்க, அவங்க தான் நம்முடைய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு அவங்க தான் கையெழுத்துப்பட்டாங்க சரியா. அந்த விக்டோரியா மகாராணியார் லண்டன்ல அவங்க அந்த தேசத்தை ஆளுகிற வரைக்கும் அந்த லண்டனோட கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. விக்டோரியா மகாராணியோட அவங்களோட காலத்தை கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்களாம். என்ன காரணம்னா, அவங்க இளம் வயதிலே அவங்களுடைய அம்மா அப்பா மரிச்சு போயிட்டாங்க. அவங்களோட பாட்டி தான் அவங்கள வளர்த்தாங்க. ஆனால் அந்த பாட்டி ரொம்ப பக்தியான பாட்டி. அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்களா, இந்த மகாராணியை, இந்த அம்மா விக்டோரியா குட்டி பெண்ணா இருக்கும்போதே காலையிலே எழுப்பணும்னா அவங்களுக்கு வசனம் சொல்லி தந்து படிக்க வச்சு அவங்கள கர்த்தருடைய வார்த்தையிலேயே அவங்கள வளர்த்துனாங்களாம். டெய்லி வேதத்தை வாசிக்கணும், டெய்லி பாட்டிமா கிட்ட வசனம் ஒப்புவிக்கணும், அதே மாதிரி ஆராதனை ஒழுங்கா போகணும். ராணி வீட்டு பிள்ளையா இருந்தா கூட என்ன செய்யணும், இந்த அம்மா ஆராதனைக்கு ஒழுங்கா போகணும். நம்ம மகாராணியோட பிள்ளையாச்சு, மகாராஜா அவங்க அப்பா மகாராஜாவா இருந்தாரு, மகாராஜாவோட பிள்ளையாச்சு, நம்ம இஷ்டம் போல வாழலாம் அப்படியெல்லாம் கிடையாது. அவங்கள அவ்வளோ கண்டிப்பாக அவங்களுடைய அம்மா அவங்க பாட்டி வளர்த்துருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் அவங்க தான் அடுத்த பட்டத்து ராணியாக போகிறாங்க. ரொம்ப இள வயதில் விக்டோரியா மகாராணியாக, லண்டன் மகாராணியாக முடிசூட்டப்பட்டாங்க. அப்போ முடிசூட்டப்பட்ட வேளையில் எப்போவுமே அவங்களுடைய முடிசூட்டுதல் விழா எங்கே நடக்கும்னா அவங்க ஆலயத்தில் தான் நடக்கும். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. பக்கிங்ஹாம் பேலஸோட பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய குடும்ப ஆலயம், அரச ஆலயத்தில் தான். அங்கே பொதுமக்கள் போக முடியாது. அரசு ஆலயம் வந்து அரசர் ராஜாக்கள், அந்த ராஜாக்களுடைய குடும்பத்தார் மட்டும் ஆராதிக்கிற ஒரு பெரிய ஆலயம். அந்த ஆலயத்துல தான் அந்த முடிசூட்டுதல் விழா எல்லாம் அங்கே தான் நடக்கும். இந்த மகாராணியாருக்கு அங்கே முடிசூட்டுறாங்க. தலையில கிரீடத்தை வச்சு கையில செல்வர் எல்லாம் கொடுத்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த முடிசூட்டு விழா நீங்க சமீபத்தில் பார்த்தீங்களான்னு தெரியல, ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோ நேரம் எடுத்து அந்த காரியத்தை செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஒன்னொன்றுக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏனென்றால் அவங்களோட முதல் நோக்கம் என்ன, ஆண்டவர் முதல்ல தேசத்தை ஆளணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு தான் செய்வாங்க. ஆனால் அவங்க பின்னாடி வந்து அவங்களுடைய பேத்தி எலிசபெத் ராணி வரைக்கும் நல்லா இருந்தது சரியா. ஆனால் இப்போ என்னாச்சு, போராட்டமா போயிட்டு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் தேசம் தேவனை விடும் போது தேசத்துக்குள்ள பிசாசு வந்துடும். எந்த தேசத்துல இயேசு இல்லையோ அந்த தேசத்துக்குள்ள பிசாசு வருவான். அதனாலதான் இன்னைக்கு அமெரிக்கா கலங்குது, லண்டன் கலங்குது. ஆனா இந்தியாவில் நாம தமிழ்நாட்டில் சமாதானமா ஓடிட்டு இருக்கிறோம். என்ன விஷயம்னா, இங்கே தேவனை ஆராதிக்கிற மக்கள் லட்சங்களிலே இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமா,
தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 1 கோடி தாண்டி போனாலும் கூட இங்க இருக்கிற மக்கள் லட்சங்களிலே தேவனை ஆராதிக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஊழியர் செய்கிற ஊழியக்காரர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். சரியா? சென்னையிலே அவ்வளவு சபைகள் இருக்கிறது, தமிழ்நாடு முழுவதும். அதனாலதான் ஆண்டவர் இந்த ஜெபங்களை கேட்டு, உபவாசங்கள் ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் தேசத்தை பாதுகாக்கிறார். அங்கே அந்த தேசத்துக்காக ஜெபிக்க யாரும் இல்லை. யாரோ கொஞ்சம் பேர் உட்கார்ந்துக்கிட்டு போராடிட்டு இருக்காங்களே தவிர உண்மையாய் அந்த தேசத்தை நடத்துகிறவர்கள், இயேசுவை அறிவிக்க வேண்டியவர்கள் இன்னைக்கு வாய முடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த விக்டோரியா மகாராணி அவங்க முடிசூட்டி நேரம் அரண்மனைக்கு அவர்களே கொண்டு போகிறாங்க. அரண்மனையில கொண்டு போய் சிங்காசனத்துல உட்கார வைப்பாங்க. அந்த அம்மா உட்கார வேண்டிய சிங்காசனத்துல அரண்மனையில உட்கார வைப்பாங்க. ஊர்வலமா கூட்டிட்டு போறாங்க. விக்டோரியா மகாராணிய நேரம் அவங்க அரண்மனைக்கு போறாங்க, சிங்காசனத்துக்கிட்ட போறாங்க. போன உடனே அவங்க என்ன செய்தாங்களான்னு தெரியுமா? அவரோட வேத புத்தகத்தை, கையில வேத புத்தகம் வச்சிருந்தாங்க. அந்த வேத புத்தகத்தை எடுத்து அந்த சிங்காசனத்தின் மேலாக வைத்து தன்னுடைய கிரீடத்தை கழட்டி சிங்காசனத்தை கீழே வச்சது சொல்லி முழங்கால் போட்டு ஆண்டவரிடத்திலே சொன்னாங்களாம், ஆண்டவரே இயேசுவே, நீர் இந்த தேசத்தை ஆளுவீராக. அல்லேலூயா. ஆச்சரியமான ஒரு காரியம். உண்மையா நான் இதை வாசிக்கும் போது நான் அப்படியே அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். முன்பாக பல வருஷங்களுக்கு முன்பாக நான் வாசித்த ஒரு காரியம். அதன் பிறகு கூட ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜோமணி தான் அவங்க அந்த தேசத்தை நடத்துனாங்க அப்படிங்கிற காரியத்தை நான் வாசித்தேன். பாருங்க, ஒரு அரசாங்கம் கர்த்தருக்கு பயந்தால் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு குடும்பத்தின் மக்கள் தேவனுக்கு பயந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். குடும்பத்தின் தலைவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நீங்க வேதத்துல பாருங்க, ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஈசாக்கு கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. யாக்கோபு தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தால் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. தாவீது தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. எல்லா காலகட்டத்திலும் நேற்றும் இன்னும் என்றும் மாறாத ஆண்டவர். பழைய பாடல தான் அவங்க அப்படிதான் இருந்தாங்க, புதிய பாடல நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு இல்லை. புதிய பாடலே பாருங்க, அக்கிலா பிரிஸ்கிலா அப்படிங்கிற ஒரு கணவன் மனைவியை பார்க்கிறோம். அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாங்க. பவுல பாருங்க, ஒவ்வொரு அப்போஸ்தலரை பாருங்க, கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். சரியா? ஒவ்வொரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். யோகா ஸ்நானகர். இப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தையை நாம் நேசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நேசித்தாதான் வாசிக்க முடியும், வாசித்தாதான் சுவாசிக்க முடியும். சுவாசித்தால்தான் அந்த வார்த்தை நமக்கு நித்திய ஜீவனாய் மாறும். இப்ப தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது. அல்லேலூயா. ஆமா, இதை நீங்க சொன்னாலே போதும், ஆட்கள் இருக்கிற பிசாசுகள் எல்லாம் ஓடி போயிடும், பலவீனம் எல்லாம் ஓடி போயிடும். அல்லேலூயா. ஆமா. ஆதியிலே தேவன் வானத்தை உருவாக்கும் போது வார்த்தையினாலதான் வார்த்தை ஆண்டவர் உலகத்தை உருவாக்கினார். ஆதியிலே வார்த்தை இருந்தது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு உருவம் இல்ல, கல்லும் மண்ணும் எம் கடவுள் அல்ல, கையின் சித்திரம் தெய்வம் அல்ல. ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆண்டவருக்கு உருவம் இல்லை, ஆண்டவர் இப்படித்தான் இருப்பார் என்பதற்கு எந்த சான்றும் கிடையாது. சரியா? இயேசுவின் காலகட்டத்திலேயே ஓவியர்கள் அநேகர் இருந்தார். ஆனா யாருமே அவருடைய உண்மையான உருவத்தை யாருமே வரையல. எல்லாம் காலகட்டத்துக்கு ஏற்றபடி அவருடைய உருவமானது மாறியது. சரியா? இப்ப எல்லாம் நடிகர்களுடைய ஷேப்ல வந்தாச்சு இல்லையா? அவரை பார்த்தோடனே இது சூப்பர அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிடுறாங்க. ஆண்டவருக்கு இன்ன ரூபம் என்று இல்லை. ஆண்டவர் ஆவியா இருக்கிறார். கர்த்தர் 10,000களில் சிறந்தவர். அவர் வெண்மையும் சிகப்புமானவர். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர். வெண்கல போன்ற கால்களை உடையவர். அவருடைய நாவிலிருந்து அக்கினி புறப்படுகிறது. 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். நிலையங்கி தரித்தவராய் இருக்கிறார். கையில 7 நட்சத்திரங்களை ஆண்டவர் அணிந்தவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம எப்படி வரைய முடியும்? இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கையில 4 கத்தி, இந்த கையில 4 விட்டு கத்தி எல்லாம் போட்டு என்ன பண்ணிட்டாங்க,
அந்த உருவத்தை சித்தரித்து விட்டாங்க. கதை, கட்டுக்கதை. இப்படி ஒரு சம்பவம் வேதத்துல இருக்கிறத கற்பனையாய் கொண்டு வந்து ஒரு கற்பனை தெய்வத்தை உருவாக்கி விட்டு 5 கையுடையவர்கள் 10 கையுடையவர்கள் அப்படின்னு மாற்றிட்டாங்க. சரியா? கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாமே கற்பனை கதைகள். ஸோ நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஆவியா இருக்கிற தேவன். அதனாலதான் சமாரிய ஸ்திரீக்கு ஆண்டவர் சொல்லும் போது 4ஆம் அதிகாரம் யோவான் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. யோவான் 4:25 வாசி. 25. ஆ 23 சிஸ்டர். உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். 23ஆம் வசனம். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். பிதாவானவர் எப்படிப்பட்ட ஆராதனை விரும்புகிறார்? உருவத்தை பார்த்து ஆராதிக்கிற ஆராதனை அல்ல. உருவங்கள் கிடையாது. ஆண்டவருக்கு உருவங்கள் இல்லை. இயேசுவை தவிர நமக்கு வேறே தேவர்கள் இல்லை. நாம் இயேசுவின் தாயையோ அல்லது அப்போஸ்தலரையோ நாம் வணங்கக்கூடாது. அவர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள், அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை எண்ணி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலே கீழே பூமியிலே பறக்கிற, ஊறுகிற, நடக்கிற, நீந்துகிற எந்த மிருகங்களுக்கு ஒப்பான எந்த சொர்வத்தையாகிலும் விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்கி கொள்ள வேண்டாம். இதுதான் என்னை காப்பாற்றுது, இதுதான் என்னை காப்பாற்றுதுன்னு வைக்கக்கூடாது. அப்ப நாம ஆராதிக்கிற ஆண்டவர் ஆவியா இருக்கிற ஆண்டவர். நீங்க கண்ணை முடிந்தாலும் உங்ககிட்ட வருவார், என்ன வேணும்னு கேட்பார். மாம்சத்துல இருந்தா அவரால் எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. அவர் ஆவியா இருக்கிறபடினாலே நாம் இங்க ஆராதிக்கிறோம், இங்கே இருப்பார். அவர் தாம்பரத்துல, சென்னையில எந்த இடத்துல ஆராதனை நடந்தாலும் எல்லா இடத்துலையும் தேவ பிரசன்னம் இருக்கும். ஆவியா இருக்கிற ஆண்டவர். அவர் ஆதியிலே வார்த்தையா இருக்கிறார். வார்த்தையை கொண்டு எல்லாவற்றையும் உண்டாக்கினார். வார்த்தையினால் இந்த உலகம் உண்டானது. நீங்க ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 1:3. வெளிச்சம் நல்லது என்று ஆண்டவர் கண்டார். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அந்த வார்த்தையை பாருங்க, சொன்னார். அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவது, வெளிச்சம் உண்டாச்சு. வெட்டாந்தரை உண்டாக கடவது, வெட்டாந்தரை உண்டாயிற்று. கீழே இருக்கிற தண்ணி எல்லாம் ஒரு பகுதி மேலே போகட்டும், ஒரு பகுதி சமுத்திரமாகட்டும் என்று சொன்னார். அப்படியே ஆயிற்று. பகலுக்கு ஆண்டவர் வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பேரிட்டார். அப்புறம் சொன்னாரு, பூமியானது திரள் திரளாய் மரங்களை செடிகளை பிறப்பிக்க கடவது, அப்படியே உண்டாயிற்று. ஜலமானது மீன்களை மச்சங்களை பிறப்பிக்க கடவது, அப்படியே உண்டாயிற்று. மனுஷனை மாத்திரம் பூமியின் மண்ணினால தன்னுடைய கையினால அவனை உருவாக்கி, தன்னை போல உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளாய் ஊதினார். வேற ஒன்றை அவர் தம்முடைய கையினாலே உருவாக்கவில்லை. நாம் எவ்வளவு விசேஷமா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப இந்த உலகமானது தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்கன்னா, எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1:10. ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளா இருக்கிறது, அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். என்ன சொல்லுகிறார்? எல்லாமே போயிடும். வானம் பூமி எல்லாம் ஒளிந்து போகும். வானங்களை ஆண்டவர் உண்டாக்கினார், பூமி ஆண்டவர் உண்டாக்கினார், சந்திரனை சூரியனை எல்லாம் உருவாக்கினார். ஆனால் இவைகள் எல்லாம் ஒரு நாள் ஒளிந்து போகும். நாம் காண்கிறது உலகம் ஒளிந்து போகும், அழிந்து போகும். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது, அழியாது. அல்லேலூயா. வார்த்தையினால்தான் வாழுகிறோம், வார்த்தையினால்தான் நாம் பிழைக்கிறோம்.
அதனால்தான் தாவீது 1 சங்கீதத்தில் சொல்லுகிறான், சேர்ந்து சொல்லுங்க என்னோட, துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கண்ணை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. யார் செய்வதெல்லாம் வாய்க்கும்? கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருக்கிறவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது விடுதலை, தேவனுடைய வார்த்தையை நேசிச்சா விடுதலை, வார்த்தையை யோசிச்சா விடுதலை, வார்த்தையை பேசினா விடுதலை, வார்த்தையை விசுவாசிச்சா விடுதலை. அல்லேலூயா. இதெல்லாம் பரிசுத்த யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்திலே எழுதுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். படிச்சு முடியும். காலம் சமீபமாய் இருக்கிறது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காலம் சமீபமாய் இருக்கு. நாள் இல்லை. எப்ப இந்த உலகத்துக்கு முடிவு வரும் தெரியாது. எங்க பிள்ளைங்க பேசிட்டு இருப்பாங்க, அங்க போடுற குண்டு இந்தியாவில் கூட எவ்வளவு நேரம் ஆகும். அப்படி ஏதாவது ஒன்று விழுந்ததுன்னா நம்ம என்ன செய்யலாம் தெரியுமா? நம்ம நேரம் கிளாம்பு சர்ச்சு ஓடி போயிடும். அங்கதான் குண்டு விழுந்தா ஏரியில தான் விடும். இந்த சர்ச்சுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அவங்க, சுகம் அப்படின்னா. இங்க ஒரு ரிசார்ட் இருக்கு இந்த பக்கம் உள்ள ஒரு போட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க ரிசார்ட் மாதிரி ஒன்று இருக்கு, சுகம் ரிசார்ட்ஸ். நீங்க வர வழியில நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. நான் ஒரு முறை ஒரு ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் இங்கே போயிருந்தோம். சுகம் ரிசார்ட்ஸ் அதோட பேர். சுகம் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஹாஸ்பிட்டல் ஓனருடைய ரிசார்ட் ஒன்று உள்ளே இருக்கு. ஆமாம், அங்கே ஒரு எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒரு சின்ன கெட்டுக்கு நாங்கள் அங்கே வச்சுருந்தோம். ஃபேமிலி மட்டும். இப்போ ஃபேமிலி ஆட்கள் ஓட்டு போட்டாலே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிடலாம். சரியா? ஸோ எல்லாம் போயிருந்தோம் நாங்கள். அப்போ தான் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஊருக்குள்ள இந்த இடத்துல இப்படி ஒரு இடமா அப்படின்னு. அதனால இந்த சர்ச்சுக்கு பேரே அவங்க அதான் சொல்லுவாங்க, சுகம் பெத்தேசம். சுகத்துக்காக போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. இந்த வாரம் சுகம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. நம்ம சொல்லுவான், குண்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சுகத்துக்கு ஓடி போயிடலாம், நம்ம சுகம் சர்ச்சுக்கு ஓடி போயிடலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுங்க தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் இல்லையா? அவரோட வார்த்தை நமக்கு அடைக்கலம். எவ்வளவுதான் போராட்ட வாழ்க்கையில வந்தாலும் ஆண்டவரை நமக்கு அடைக்கலமாய் வைத்திருந்தால், கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன், எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு போராட்டம் வந்தாலும் வார்த்தை உங்க உள்ளத்துல இருந்ததுன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வார்த்தையை இருதயத்துல வைத்துக் கொள்ளுங்கள். கஷ்டம் வரும்போது வசனத்தை வாசிங்க, வேதனை வரும்போது வேதத்தை வாசிங்க, போராட்டங்கள் வரும்போது வேதத்தை வாசிங்க. ஆண்டவர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பயங்கர பிரச்சனை, ரெண்டு குடும்பத்தார் இடையில பயங்கர பிரச்சனை. அப்ப அவர்களிடத்துல சமாதானம் பண்ணுவதற்காக நான் போகிறேன். கடைசியில பிரச்சனை லாஸ்ட்ல என் பக்கமா திரும்பிச்சு. அது மாதிரி அவங்க இல்லை, இந்த பூமாராங்க மாதிரி சமாதானம் பண்ண போன என் மேல பழியெல்லாம் வந்து விழுந்தது. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் எந்த வார்த்தையும் சொல்லலை, நான் எந்த பேச்சும் பேசல. அவருக்கு ஆலோசனை தான் கொடுத்து கொண்டு ரெண்டு குடும்பத்துக்கும். ஆனா கடைசியில பிரச்சனை என் தலைமையில திரும்பும்போது பாசமா தான் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பேர் வந்த உடனே எனக்கு மிகுந்த வேதனை ஆயிடுச்சு. நான் ஆண்டோடைய சன்னிதானத்துல போய் உண்மையாகவே நான் அழுதேன். நான் ஆண்டோட சொன்னேன், ஆண்டவரே, நான் இந்த காரியத்துல உடன்படவில்லை, நான் சமாதானம் பண்ண தான் போறேன், அவரோட பேச தான் போறேன். ஆனா இப்ப என்ன சொல்லிட்டாங்க, ஆசமா சொல்லிதான் இந்த காரியம் தெரிந்தது என்று சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஆண்டவரே, நீர் என்ன இந்த பிரச்சனை இருந்து என்ன விடுவீங்க, என்னால் இந்த பழியை சூழ்ந்ததெல்லாம் இருக்க முடியாது, எனக்கு இந்த வீண் வழி வேண்டாம் ஆண்டவரே, என்ன விடுதலையாக்கு சொல்லி நான் செபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் பாருங்க, அன்றைக்கு நான் நீதிமொழிகளை வாசிக்கிறேன். எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தான். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உன்னை காப்பார். எனக்கு மிகுந்த ஆச்சரியம். அந்த வார்த்தையை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நான் நீதிமொழிகளை படிப்பது வழக்கம். 31 அதிகாரங்கள் நீதிமொழிகள்ல இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளும்
அந்த நாளுக்குரிய அந்த நீதிமொழிகளை வாசிப்பேன். அன்றைக்கு 3ஆம் தேதி ஒரு நாள் நான் ஜெபிக்கிற அன்றைக்கு 3ஆம் தேதி, அந்த 3ஆம் தேதியிலே நான் படித்துக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த அதிகாரத்திலே 26ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 3:26 ஒரு அருமையான வார்த்தை வருகிறது. கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உன்னை காப்பார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. சரி, வார்த்தை கிடைத்த உடனே அதை உட்கொண்டே நான் சொன்ன மாதிரி வசனம் கிடைச்ச உடனே எனக்கு மிகுந்த சமாதானம் உண்டாயிற்று. நான் அப்புறம் ஜோம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதை குறித்து நான் கவலைப்படவே இல்லை, அப்படியே ஜோம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். ஆனால் கர்த்தருடைய கிருபை பார்த்தீங்கன்னா அந்த வாரத்தில் அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆச்சு. அப்போ அவங்க அந்த பேசினவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, நாங்கள் எங்களுக்குள்ளதான் இந்த பிரச்சனை, ஆனால் அவங்க வந்தாங்க பேசுனாங்க அவ்வளோதான், ஆனால் பாசமாவால இந்த பிரச்சனை வரல, இது ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு, ஏற்கனவே போயிட்டு தான் இருக்கு, அவங்க நார்மலாக கேட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்ன பிற்பாடுதான் உண்மையிலே அது நான் அதை பார்க்கும் பொழுது அவங்க அதை கன்வர்ஸ் பண்ணும்போது நான் இல்லை, ஆனால் அது பிறகுதான் எனக்கு விஷயம் தெரிய வந்தது, இந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு. அப்பதான் நான் யோசிச்சேன், ஒரு சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ நம்ம ஆண்டவனத்துல போகும்போது தேவன் என்ன செய்யலாம், வார்த்தையை அனுப்புவார். அல்லேலூயா, கர்த்தர் வார்த்தையை அனுப்புவார். இப்படி எவ்வளோ சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆகவே எல்லா நேரத்திலையும் பாருங்க, ஒரு நாள் வேதத்தை வாசிக்கும்போது அன்றைக்குள்ள வார்த்தைகள், அன்றைக்குள்ள என்ன படிக்கிறீங்களோ அதுல ஆண்டவரை என்னோடு பேசும் என்று கேளுங்க. என்னோடு பேசும் ஆண்டவரே, அந்த வார்த்தை என்ன நடத்தட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கேளுங்க. பாருங்க, வேதம் நம்ம வேதத்துல பார்க்கும்போது பாருங்க, 119 சங்கீதம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை. அப்ப ஜோம் பண்ணும்போது நம்ம வேதத்தை வாசிக்கும் போது வார்த்தைகளை தியானிக்கும் போதுலாம் எப்பவுமே இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் நம்ம என்ன செய்யணும், வேதத்தை வாசிக்கணும். சரியா? பைபிளை எடுத்து வச்ச உடனே முதல்ல இந்த சின்ன ஜெபத்தை பண்ணிடணும். உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தோம். ஆண்டவரே, உமது வேதத்தில் நீங்க அப்படியே பெரிய பிரேயர் பண்ணணும்னா இல்லை, இந்த ஒரு வசனத்தை சொல்லிட்டு நீங்க வாசிக்க ஆரம்பிங்க. ஏனென்றால் வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது. பல நேரங்களில் நம்முடைய மாம்ச கண்ணுக்கு ஒன்றும் புரியாது. ஆனா நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு ஆவியாருடைய ஒத்தாசையோடு நீங்க படிக்க ஆரம்பிச்சா வசனத்தினுடைய வல்லமை, வசனத்தினுடைய மகிமை, வசனத்தினுடைய விடுதலை, வசனத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள, உங்க குடும்பத்துக்குள்ள இறங்கி வருகிறத நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் எனக்கு சபை ஐக்கியம் எல்லாம் இல்லை. ஏனென்றால் என்னால் போக முடியாது. நான் வேலை ஸ்தலத்தில் இருந்தேன். திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் பிறந்தது வளர்ந்தது கன்னியாகுமரி மாவட்டம். ஆனால் நான் வேலை செய்தது திருநெல்வேலி மாவட்டம். ஸோ அங்கே எனக்கு சபை ஐக்கியம் என்று சொன்னால் ஆவிக்குரிய சபை ஐக்கியம் எனக்கு இல்லை. ஒரு பாரம்பரிய சபைக்கு, ஒரு லுத்தரன் சபைக்கு தான் நான் இருந்த டினாமினேஷன், நான் வேலை செய்த ஸ்தாபனம் அப்படிப்பட்டது. ஸோ அவங்க லுத்தரன் தான் போவாங்க. என்னன்னா அவங்க கூட போய் தான் ஆகணும். இந்த நாகமன் மாதிரி சரியா கூட போய் தான் ஆகணும் நான். ஸோ நான் கூட அவங்க கூட ஆராதனைக்கு போவேன். அந்த ஆராதனையில் அமர்ந்திருப்பேன். அந்த பாடல்கள் அது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் பெரிய பாடல்கள் ஒன்றும் புரியாது, வேற கீர்த்தனை பாடல்கள் எல்லாம் ரொம்ப எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஊழியக்காரர் ஒரு 1/2 மணி நேரம் பேசுவார். அந்த 1/2 மணி நேரம் வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை கவனிச்சுட்டு இருப்பேன். அந்த நாட்களிலே ரொம்ப அதிகமாக வேத வாசிக்கிற பழக்கம் எல்லாம் எனக்கு இல்லை. ஆனால் அந்த வார்த்தைகளை கவனிக்கும் போது எல்லாரும் வேக வேகமாக புரட்டி எடுப்பாங்க. நான் கையில் பைபிளை வச்சுட்டு உங்களை மாதிரி தான் இனிஷியல் ஸ்டேஜில் இந்த பிள்ளைகள் இருக்கிற மாதிரி புரட்டிக்கிட்டே இருப்பேன். அந்த வார்த்தைகள் எங்கே இருக்குது அப்படின்னு புரட்டிக்கிட்டே இருப்பேன். அப்போ பாருங்க, அப்போ எனக்குள்ளே ஒரு வெட்கம் உண்டாயிடுச்சு. நாம கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் பைபிள் நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அந்த புத்தகம் படிச்சு என்ன பிரயோஜனம்? டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது ஒரு வருஷத்துக்கு 48 புக்கு படிக்கணும். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 6 புக்கு. சரியா? சும்மா எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் ஆக முடியாது. ஒரு வருஷத்துக்கு 48 புக்கு முடிக்கணும். நெக்ஸ்ட் இயர் 48 புக்கு முடிக்கணும். அப்படியே அடுக்கி வச்சுட்டு அவ்வளோத்தையும் படித்து முடிச்சு அதில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணி வந்தாச்சு. ஸோ அதனால என்ன பெருமை? ஒன்றும் கிடையாது. பைபிளில் இருக்கிறது தெரியலையே. ஆதியாகமம், யாத்திராகமம், என்னாகமம், லேவியராகமம் அதெல்லாம் ஒரு ஆர்டராக சொல்ல தெரியல. பைபிளாக சொன்னால் எடுக்க தெரியல. எது எங்கே இருக்குன்னு தெரியல. எத்தனை சுவிசேஷம், எத்தனை நிறுவம், ஒன்றும் தெரியாது. இதில் என்ன வேடிக்கைன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கவே பயப்படுவேன். படிக்கவே மாட்டேன். பயம். அதில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் படிக்கும்போது பயம். நான் ரொம்ப பயப்படுகிற புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் அந்த நாட்களில்.
ஆனால் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டேன். எனக்கு ஒன்றுமே தெரியல, வேதத்தில் ஒன்றுமே தெரியல. அப்படி நான் என்ன செய்வேன், வேதத்தை வாசிப்பேன் என்று சொல்லி சரியாக 89ஆம் வருஷத்துலேருந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தோம். வருஷத்துக்கு ஒரு தரம் 5 வருடங்கள் தொடர்ச்சியாக 5 வருடங்கள் வேதத்தை வாசித்து முடிப்பேன். அல்லேலூயா. பொண்ணூரில் கல்யாணம், 92 ஆண்டு பிறந்தான், 93 பாப்பா, 94 ஜபா. கரெக்டாக அந்த 93ஆம் வருஷம் நான் 5 முறை வாசித்து முடிச்சேன்னு நீங்க நினைக்கிறேன். ரெகுலரா 5 வருஷம் ஒரு டைம் ஒன்று வச்சிருந்தேன், ஒரு புக்கு, அது ஒரு குட்டி புக்கு என்னோட பைபிளில் வச்சிருந்தேன். ஸோ அதை பார்த்து டெய்லி படிச்சுக்கிட்டே, ஒரு நாள் 4 அதிகாரம், ரொம்ப ஈஸி. ஒரு நாள் 4 அதிகாரம் படித்தா போதும், ஒரு வருஷத்தில் பைபிள் முடிச்சிடும். காலைல 2 அதிகாரம், சாயங்காலம் 2 அதிகாரம். ஒரு நாள் 12 அதிகாரம், காலைல 6, சாயங்காலம் 6 படிச்சிங்கன்னா 3 மாசத்துல முடிச்சிடும். இப்போ சேலஞ்சு கொடுத்துருக்குறேன் சர்ச்சில், சரியா? எல்லாரும் இந்த வருஷம் இன்னும் 3 மாதம் இருக்குது, இந்த வருஷத்துக்குள்ள பைபிள் முடிச்சுட்டு வாங்க, நீங்கள் கேட்குறத வாங்கி தரேன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கும் சொல்கிறேன், அல்லேலூயா. ஆமாம், நீங்களே என் சபைத்தாலே, என் மக்கள் தானே, உங்களுக்கும் சொல்லிட்டு போகிறேன். உங்களுக்கும் சொல்கிறேன், 3 மாதம் இருக்குது, இன்னும் 3 மாதம் இருக்குது. நானும் சேர்ந்து தான் படிச்சுட்டு இருக்கிறேன், சும்மா நான் மட்டும் சும்மா இல்லை, நானும் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ 3 மாதம், டிசம்பர் 31ஆம் தேதி நான் பைபிளை முடிச்சுட்டேன்னு சொல்லுங்க. அந்த ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு கிஃப்ட்டு ஆரம்பிச்சிட்டேன். பிரைஸ். ஆமாம், நானும் ஆரம்பிச்சிட்டேன், முன்னபடியே ஆரம்பிச்சிருச்சு. போன மாதம் ஓடிட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். எப்படியோ விரட்டி பிடிச்சி 1 சாமியால் வந்தாச்சு. வீட்டில் 2 குட்டிகள் விரட்டுவாங்க, என்ன பரவாயில்ல, எப்படினாலும் ஆண்டவரை விரட்டுவோம் அப்படின்னு பிடிச்சிட்டு இருக்கேன். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்த தீர்மானம் அதுதான். நம்ம நல்லா இருக்கிற காலத்துல எல்லாம் நம்ம நல்லா படித்தோம். அப்போ இப்போ எனக்கு வேலை இருக்குது, கடமை இருக்குது, குடும்பம் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது, என்னால் முடியாது, எனக்கு டைமே இல்லை, வாசிக்க டைமே இல்லை. 1/2 மணி நேரம் செலவு பண்ணாதான் நீங்கள் 6 அதிகாரம் படிக்க முடியும். டெய்லி ஒரு அதிகாரம் 1 மணி நேரம் செலவு பண்ணாதான் நீங்கள் 12 அதிகாரம் முடிக்க முடியும். அதை ஸ்பிளிட் பண்ணி கூட படிக்கலாம். அப்போ நான் யோசித்து கொண்டேன், அப்போ நான் டைம் இருந்தது, ஏன் இப்போ டைம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். புக்காக முடிக்கிறோம், புக்காக முடிச்சுட்டு இருப்பேன். அப்போ ஆஃப்டர் படிச்சுட்டு வரப்ப நான் பாட்டு முடிச்சுட்டு இருப்பேன். அப்படியும் இந்த வருஷம் ஆரம்பித்து எசேக்கியேல்ல வந்து நிற்கிறேன். சரியா? இந்த வருஷம் ஆரம்பித்து எசேக்கியேல்ல வந்து நிற்கிறேன். அடுத்தது புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீமோத்தேயுலாம் தாண்டி போயிட்டு இருக்கிறேன். அது இன்னொரு படிப்பு, 1 வருஷ படிப்பு. 1 வருஷ படிப்பில் இங்கே தீமோத்தேயு போயிட்டு இருக்குது. எனக்கு எது பிடிக்குதோ படிச்சுட்டு இருப்பேன். இங்கே தீமோத்தேயு போயிட்டு இருக்குது, இந்த பக்கம் எசேக்கியேல்ல வந்து நின்றுட்டு இருக்குது. அதோட நானும் ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டு, நீங்களும் வாசிங்க, நானும் வாசிக்கிறேன். அப்படி எல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். நானும் போயிட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னாடியே போயிருப்பாங்க எல்லாரும், எக்ஸ்பிரஸ் வேகள் ஆசிரமா கிஃப்ட் கொடுப்பாங்கன்னே ஓடிட்டு இருக்காங்க. இல்லை சொல்லிட்டு நான் டிசம்பர் 31 முடிச்சுட்டேன்னு சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சும்மா நீங்கள் படிக்காதீங்க, கர்த்தரிடத்துல பொருத்தனை பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. சரியா? ஆண்டவரே நான் படிக்கிறேன், நான் படித்து முடிக்கிறேன், என் கஷ்டத்தில், என் வருத்தத்தில், என் போராட்டத்தில் படிக்கிறேன். ஆனால் எனக்கு என்னோட வாழ்க்கையில் நான் இவ்வளோ பிரச்சனையில போயிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு வழிகாட்டுங்க ஆண்டவரே. நான் அதெல்லாம் விட்டுறேன், நான் உண்மை தேடுகிறேன், உங்களுடைய வார்த்தையை தேடுகிறேன். அல்லேலூயா. என் கர்த்தரை தேட ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நாம அந்த வார்த்தையை நேசித்து, வார்த்தையை வாசித்து, வார்த்தையை தியானித்து, இப்போ கூட பாருங்க, இந்த 34 வருஷத்துல எத்தனையோ தடவை எத்தனையோ புக்குகளை வாசிச்சாலும் இன்னும் எனக்கு எல்லாமே புதுசாக தான் இருக்கு, புதுசா இருக்கு, புதுசா இருக்கு. அதிலே ஒரு 5 பிரசங்கத்தை எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன், அவ்வளோ புதுசா இருக்கு. இப்போ எவ்வளோ வேகம், கடல் மாதிரி நீங்க எடுக்க 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 என்ன செய்யும், அவ்வளோ கும்பல் கும்பலா மீன் பிடிக்கிறாங்க, டன் 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 டன்னா பிடிக்கிறாங்க. ஆனா கூட என்ன பண்ணுது, எப்படி திரளாய் பிறப்பிக்கிறது இந்த தண்ணீர், எப்படி பிறப்பிக்குது. அப்ப தேவனுடைய ஞானம் இதை விட ஆழமானது. நாம அதை அப்படியே டிக் பண்ண அந்த ஆழம் என்ன செய்யும், அப்படியே ஆசீர்வாதங்களுக்குள்ள நம்ம கொண்டு போயிட்டே இருக்கு. அல்லேலூயா. அதை பிசாசு விட மாட்டான், படிக்க விட மாட்டான். கையில புக் எடுத்தாலே தூக்கம் வந்துடும், டயர்ட் ஆயிரும். 2 அதிகாரம் வாசிக்கிறதுக்குள்ள அப்படியே சோர்ந்து போய்விடும். படிக்கலாம், நைட்டு பார்த்துக்கலாம், 10 மணிக்கு தாண்டும், நல்ல தூக்கம் வரும். எடுத்து பைப்பை கையில வச்சுட்டு லிட்டரலா நான் என் அனுபவத்தை தான் சொல்றேன். பைப்பை மடியில வச்சுட்டு தூங்கிட்டு இருப்போம் சேர்ல. 12 மணி 1 மணிக்கு முடிச்சு பார்த்தா சேர்ல தான் இருப்போம், உட்காந்துட்டு இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரம் தள்ளி விடாம கிடைக்கிற நேரத்துல எல்லாம் ஒரு அதிகாரம் இடையில சும்மா உட்காந்துருப்பீங்க பாருங்க. அப்பெல்லாம் என்ன செய்யுங்க,
வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. நம்ம படிக்கிற 107 சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி. பார்த்தீங்களா? வசனத்தை படிக்க 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 என்ன நடக்குமா? வசனத்தை அனுப்புகிறது, குணமாக்குகிறார், அழிவுக்கு தப்புவிக்கிறது. என்ன பிரச்சனை வந்தாலும் தேவன் உங்களை மேற்பட்டு விட மாட்டார். அதுதான் வார்த்தையோட வல்லமை. எவ்வளவு பாதுகாப்பு, எவ்வளவு காரியங்களை நம்ம வைக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தையை போல நம்மை குணமாக்குவது, நம்மை பாதுகாக்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. அதுதான் 10:8 ஒரு சம்பவத்துல படிக்கிறோம். ஒரு 110 ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் சுகமில்லாம கிடக்கிறான், மரணாவஸ்தையில இருக்கான். அந்த 110 ஆண்டவரிடத்துல ஆள் அனுப்புகிறார். போதகரை போய் இந்த வேலைக்காரனை சுகமாக்கும்படியாய் போதகரை போய் கூப்பிடுங்க. ஆனா கூப்பிடும்போது என்ன சொல்லுங்க? ஆண்டவர் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வந்து அவனை சுகமாக்கு. எப்பவுமே அவரை கூப்பிட்டோம்னா அவர் அதான் சொல்லுவார், நான் வரேன், நான் வந்து உன்னை சுகமாக்குறேன். ஆனா 110 சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் வர நான் பாத்திரம், ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவார். நான் ஒருவனை போவென்றால் போகிறான், இன்னொருவனை வா என்றால் வருகிறான், மற்றொருவனை இதை செய்யென்றால் செய்கிறான். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நானே 110 நான், எங்களை 100 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தனை போ அப்படின்னு நான் சொன்னா அவன் போறான், வா அப்படின்னு நான் சொன்னா வரான், இதை செய் அப்படின்னு ஒருத்தனை சொன்னா செய்யறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சாதாரண மனுஷனான என்னோட வார்த்தைக்கே இவ்வளவு பவர் இருந்தா சர்வலோகத்தை உண்டாக்கிய உமக்கு எவ்வளவு பவர் இருக்கு. அதனால அங்க இருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க வரணும்னு அவசியம் இல்லை, அங்க இருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவர் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போறார். இஸ்ரவேலருக்குள்ளே நான் இப்படி ஒரு விசுவாசத்தை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு சொல்றாரு, நீ போகலாம், வேலைக்காரன் சுகமானான். அவன் மாறான், அந்நேரமே அந்த வேலைக்காரன் சுகமான. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில என்ன கஷ்டம், என்ன வருத்தம், ஏன் நம்ம நிறைய லேக் ஆகுறோம் தெரியுமா? நம்ம ஆண்டோட வார்த்தையை கவனிக்கிறது இல்லை, அவர் சொல்ல வர்றதை நம்ம கவனிக்கிறது இல்லை, அவரோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, அவரோட வார்த்தையின் முன்பாக முன்னங்கால் படியிடவில்லை, அவரோட வார்த்தையை கனப்படுத்தலை. இன்னைக்கு நம்ம கனப்படுத்தணும், முடிஞ்சா முன்னங்கால் படிட்டு படிப்போம், கர்த்தரை தேடுவோம், வார்த்தை தேட என்னோட பேசுங்க ஆண்டவரே கேளுங்க, கர்த்தர் உங்களோடு பேசுவார். வியாதிகள் மாறும், பிரச்சனை மாறும், போராட்டம் மாறும், பிசாசின் கிரிகள் மாறும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சிறையிருப்புகளும் மாறும். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? கேட்ட வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க, ஹெலன் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். வாசிக்கட்டும். Yes Lord. சமாதானம் உண்டு. Yes Lord. ஆமாண்டவரே. Yes Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். நன்றி ராஜா, நன்றி ராஜா. கிருபை, 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 கிருபை. ஆசீர்வதிங்கப்பா. Yes Lord. கிருபை செய்யுங்கப்பா. ஆமென். ஜெயம் எடுக்கணும். ஆமென். இயேசுவின் நாமத்திலே.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேக காரியங்கள், நன்மைகளை, நாங்கள் இந்த வசனத்தை சுதந்திரிக்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்கிறார் அப்பா. நீங்க அப்படியே செய்யப்படுற கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல காரியங்களையும் மறவாதே. ஆமென். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். உள்ளத்தில் எங்கள் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். உள்ளத்தில் எங்கள் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். இயேசு என்றென்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பார்.